உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பார், நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கணும், அதை தான் அனுபவிக்கணும். பெத்தவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு சொத்தையும் சுகத்தையும் தான் சேர்க்கணுமே தவிர சோகத்தையும் சாபத்தையும் சேர்த்து வைக்க கூடாது. டேய், இதுங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். நாம என்ன ஏதுன்னு பார்ப்போம். வெளில வா. அத்தை, என்ன இதெல்லாம்? 2 பேரும் துளசி வைத்தியம் புடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க மட்டுமா? உங்க அப்பாவும் அந்த வக்கீலும் கூட தான் பித்து பிடிச்சு சுத்துறாங்க. விடு விடு, அவ கதை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. வா, கோவிலுக்கு போயிட்டு காணாம போனவன் கிடைக்கவே கூடாதுன்னு நாம நவகிரகத்துக்கு விளக்கேத்திட்டு வந்துருவோம். என்னங்க வெளிய போறீங்களா? ஆமாம்மா, கடத்தல் வரைக்கும் போறேன். உனக்கு ஏதாவது வேணா சொல்லு, வாங்கிட்டு இல்ல, வந்துடுறேன். மளிகை சாமான் வாங்கணும், அதை நான் போய் பார்த்து வாங்கிக்கிறேன். விளக்கு குத்துற எண்ணெய் அவசரமா வேணும், அதை வாங்கிட்டு வந்துருங்களேன். சரிம்மா. சரிங்க. என்னம்மா இது? பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சே. நல்ல நாள் அதுமா, வெள்ளிக்கிழமை அதுமா பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சா ஏதாவது தகராறு வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலமா, ஒரே பயமா இருக்குமா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. கை தவறி விழுந்துருச்சுங்க, ஒண்ணும் ஆகாது. மச்சான், மச்சான், தப்பு நடந்து போச்சு மச்சான், தப்பு நடந்து போச்சு. என்ன மாப்பிள்ள? போன இடத்துல துளசி புருஷனுக்கு ஆபத்து வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஒண்ணும் புரியலையே. சொல்லுங்க மாப்பிள்ள. இருந்து துளசிக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது, அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சே. என்னாச்சு? என்ன மாப்பிள்ள, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க மாப்பிள்ள. ஐயோ, போகும்போது 2 பேரும் நல்லா தானே போனாங்க, என்னாச்சுன்னு விவரமா சொல்லுங்க. சொல்லுங்க. போன இடத்துல யாரோ அந்த ஊருக்காரங்க துளசி கிட்ட தகராறு பண்ணிருக்காங்க. ஐயோ ஐயோ, தகராறு பண்ணவங்க அத்தோட நிக்கல, அவங்களுக்கு தெரியாம அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு யாரு என்னன்னு தெரியலையா மச்சான், துளசி எதிரிலேயே அவ புருஷனை கடத்திட்டாங்களாம். ஐயோ கடவுளே, ஐயோ, பாவம் துளசி, யாரு துணையும் இல்லாம துளசி முன்ன பின்ன தெரியாத ஊர்ல தனியா தான் இருக்கா. ஐயோ, ஏன்டா இப்படி நடக்குதோ தெரியல. பெருமாளே, 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 என் பொண்ணு துளசியை வாழவே விட மாட்டியா? வாழவே விட மாட்டியா? நீ இருக்கியா இல்லையா? சொல்லு, நீ இருக்கியா இல்லையா? உன் ஆசீர்வாதத்தோட தானே அவங்கள நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். நீ கூட போகலையே. நீ போவேன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன ஏமாத்திட்டியே, இப்படி ஒரே ஏமாத்திட்டியே. எதுக்கு என் மகளை இப்படி அநியாயமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு, என் மகளை எதுக்காக இப்படி தவிக்க விடுற? சொல்லு. உனக்கு அவளை பிடிக்கலையா? சொல்லு, பிடிக்கலையா? சொல்லு. எதுக்காக அவளை உயிரோட வச்சு இப்படி வேதனைப்பட வைக்கிற? சொல்லு, அவளை எதுக்காக இப்படி வேதனைப்பட வைக்கிற? சொல்லு. கொல்லு, அவளை கொன்னுடு, ஒரேடியா கொன்னுடு. உனக்கு பிடிக்கலன்னா அவளை கொன்னுடு. நீ எங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமா, புரிஞ்சுதான் பேசுறேன். என் மக துளசி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுறதை விட ஒரேடியா கொன்னுடலாமே, ஒரேடியா கொன்னுடலாமே. என்னென்ன இது? மச்சான், நீங்க நல்ல மனுஷன் மச்சான், அவசரத்துல வார்த்தை இறக்காதீங்க, உங்க வார்த்தை பழிச்சிடும் மச்சான். இந்த பாருங்க, துளசி புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது. அங்க இருக்கிற போலீஸ் கண்டிப்பா துளசி புருஷனை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. வெளிநாட்டுல நமக்கெல்லாம் நல்ல மரியாதை இருக்கு மச்சான். நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க சும்மா விட மாட்டாங்க. சீக்கிரமே துளசி புருஷனை கண்டுபிடிச்சிருவாங்க மச்சான். என்ன மாப்பிள்ள இது? ஒவ்வொரு தடவையும் துளசி தவிக்கும் போதெல்லாம் நீங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்றதே ஒரு வழக்கமா போச்சு. நாட்டுல துரோகம் நினைக்கிறவெல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏன் துளசிக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் மாப்பிள்ள, என் மகன் நல்லவளா இருக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா, அவ்வளவு பெரிய தப்பா, அவ்வளவு பெரிய குத்தமா? மச்சான், நீங்க விரக்தியில பேசுறீங்க, நல்லதே நடக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கு மச்சான். அந்த நம்பிக்கையில தான் ரொம்ப வருஷமா நான் அமைதியா இருக்கேன். என் மக இப்போ ஏதோ ஒரு நாட்டுல மொழி தெரியாத ஒரு தேசத்துல யார் துணையும் இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறா. எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு கேக்குறேன். நீங்க தைரியமா இருங்க, வந்துருவா. துளசி புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க 2 பேரும் நல்லபடியா வந்துருவாங்க. நீங்க அழாம இருங்க. நீ இதை வெறும் வார்த்தையால என்ன சமாதானப்படுத்த முடியும், என்ன ஆறுதலப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? இல்லங்க, வந்துருவாங்க. துளசியும் பத்திரமா, மாப்பிள்ளையும் பத்திரமா திரும்பி வராம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.
கிருஷ்ணா, நீ விளையாட்டு பிள்ளைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் விளையாட்டை என்னால தாங்கிக்க முடியலப்பா. நான் கெஞ்ச நீ மிஞ்சி போய்கிட்டே இருக்கியே. இப்ப நான் மிஞ்ச போறேன். ஆமா, நான் மிஞ்ச போறேன். சத்தியம் பண்றேன். என் மக துளசி மேல சத்தியம் பண்றேன். என் மாப்பிள்ள ஒரு பிரச்சனையும் இல்லாம பத்திரமா என் மக கூட சேர்ந்து திரும்பி வரணும், நல்லபடியா வாழணும். நீ அவங்கள சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாது. ஏன் என் எச்சல கூட நான் முழுங்க மாட்டேன். அவ்வளவு கடுமையான விரதம் நான் இருக்க போறேன். அப்படி விரதம் இருந்து நான் செத்தாவது என் மகளை நான் காப்பாத்துவேன். என்னங்க இது சத்தியம். என்னோட விளையாடு, விளையாடு, உன் இஷ்டத்துக்கு விளையாடு. இனி என் உயிரோட நீ விளையாடு. விளையாடுறா, விளையாடு. என்ன வேணா ஆகட்டும், நான் பாக்குறவன் ஒரு கை. ஆமா, சொல்றது கேளுங்க. மாப்பிள்ள அமைதியா இரு மச்சான். ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு மச்சான். துளசி ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? தைரியமா இருங்க, அழாதீங்க, சரியாயிடும். வந்துருவாங்க, துளசி நல்லபடியா வருவாங்க. அழாதீங்க. Taleteto, talamomom. Kaulaita tohum. Duty is finished, but the police has not traced out your husband. Still they are searching. Kaunia, kaimi yalako taimian. Imi sami ho halhab. Tainga, taimu lingata paima. He want to somehow? Police says your husband kidnapped for money. They will contact you. So don't worry. Why is this happening to me, madam? Hi. Chakamako hi samakol yai. Hinkata like a homeha hahu. They just want to make you scared about your husband. Yakai halata ye. Tonia hubu buhaine. Buku chakai ukaine. Do you have any problem with them? Any fighting with them before they kidnapped? Tonia, me behab behar. Lakoto kamat bikar. Delaune, yakako takati duange. Police says from this moment, they will take care of you secretly. Nanu jasai hua kawata pahu shakuha shako hoshaha. No connections from you and them right now. Buku he kahaim. Naure daguti kahai. Abi kalaine. Laucha tuikra puku decline. Don't worry, this is only police drama. After that, only kidnappers will come out. Okay? Puku leko umakak. Obchainu jajani. Takaka kau mene leko kaka menege. Hai ko pai. This is that the only reason your husband kidnapped for the money from you. Sai mi honai. Pachaho ke malik kidai. Iti ko chatte kanai. They're doing this only for you. Why? Because they can bring your husband back. The lao mopak tatam pachu ke benak. Don't worry. They're not with you, but they will watching you closely. Don't worry. We will close with you. And if they're calling and ask you to go somewhere else or ask you about money, please go. Police will follow you and save you. I work at fire, actually fire. Hafi a line. Lachatu tuta panai. Latatu tata chanuku. Lakap. Don't worry. You keep the phone with you always. That's why they know where you are and they will come when you are in emergency. Don't worry. Moya. Moya.
Tulsi, don't worry. I'm with you. Any problem, you can call me. Okay? Take care. Don't worry. என்ன செல்வா சொல்றீங்க? பிரசன்னாவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என்ன இவ்வளவு அதிர்ச்சியான நியூஸ் சொல்றீங்க? செல்வா, யார் கிட்னாப் பண்ணாங்க? எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? தெரியலையேங்க. துளசி ஃபோன் பண்ணா ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருக்காங்க, அங்கே ஏதோ தகராறாயிருக்கு, அந்த கும்பல் தான் இவங்களை கடத்திருக்கோம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஓ மை காட். சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? பண்ணிட்டாங்களா? தேடிட்டு இருக்காங்களா? அட கஷ்டகாலமே. ஏன் செல்வா, இப்போ துளசி அங்கே தனியாக இருக்காங்களா? செல்வா, நீங்க துளசியுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கங்கிற அட்ரஸ் எனக்கு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸை உடனே போய் அவங்கள பார்க்க சொல்றேன். இல்லைங்க, நானே ஸ்ட்ரெயிட்டாக பேங்காக் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஊர்னா கூட பரவாயில்லைங்க, வெளிநாடு, புது ஆளுங்க, பாஷை ப்ராப்ளம் வேற, எல்லாம் அவள் என்ன கஷ்டப்படுறாலும் தெரியலையே. ஏன் தான் துளசிக்கு மட்டும் இப்படி திரும்ப திரும்ப நடக்குதுன்னு சத்தியமாக எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. ஆனால் சுற்றி வளைச்சி பார்த்தா அவள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் நான் தாங்க காரணம். நான் பண்ண ஒரு முட்டாள் தானோ இன்னைக்கு அவள் வாழ்க்கையை சுற்றி சுற்றி அடிக்குதுங்க. ச்சே, ஏங்க நான் தப்புனா நான் தானங்க கஷ்டப்படணும், அவள் எங்க தேவையில்லாமல் கஷ்டப்படுறா? நினச்சி பார்த்தாலே ரொம்ப கில்ட்டியாக இருக்குங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க எனக்கு. இல்லைங்க, நான் என்ன இல்லை, நம்ம என்னங்க பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். சரி, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க நம்ம 2 பேருனால ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, பிரச்சனை தப்பாக எடுத்துக்கிறாரு, ஸோ விலகி இருக்கணும். நீங்கள் ஓகே ஃபைன், விலகி இருக்கிறோம். விலகி இருந்தால் போய் பிரச்சனை தானே மாட்டிக்கிறா. நம்ம ஒதுங்கி இருக்கலாம் நினச்சாலும் விதி நம்மளை கொண்டு போய் நடுவில் விட்டு விளையாடுது பாருங்களேன். இல்லைங்க, இதை நம்ம அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரிப்பட்டு வராது. என்னன்னாலும் சரிங்க, நான் பேங்காக் போகிறேன், அங்கே பிரச்சனை எங்கே இருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி 2 பற்றி ஒன்றா சேர்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். இல்லை நான் குற்ற உணர்ச்சியில செத்து போயிடுவேன். இல்லைங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்லைங்க, அவங்க நல்லா இருக்கணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். செல்வா, செல்வா, டென்ஷன் ஆகாதீங்க. இது டென்ஷன் ஆகிற நேரம் இல்லை, நிதானமா பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய நேரம். இங்க பாருங்க, நீங்க பேங்காக் போறது நல்ல விஷயம், அதை நான் வரவேற்கிறேன். ஆனா கோவமா போகாதீங்க. பதறின காரியம் செதறிடும் சொல்லுவாங்க. சோ நிதானமா பொறுமையா இருங்க. துளசிக்கு அங்க போய் உதவியா இருங்க. உங்களுக்கு பேங்காக்ல என்ன உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் இங்க இருந்துகிட்டே உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறேன். எப்படியாவது துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவங்க செட்டில் ஆயிட மாட்டாங்களன்னு நினைச்சேன். பிரச்சனை மேல பிரச்சனையா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. செல்வா, இது துளசி சந்திக்கிற கடைசி சோதனையா இருக்கட்டும். நிச்சயமா துளசி இந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவாங்க. நிச்சயமா அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. தைரியமா போயிட்டு வாங்க. ஏய் தாமரை, நீயும் செல்வாவும் எங்கேயாவது வெளியில போக போறீங்களா? இல்லையா அத்தை, அப்படி எதுவும் மாமா சொல்லலையே. அப்புறம் எதுக்கு ஊருக்கு போற மாதிரி பேக்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான்? ஏய், சீக்கிரம் போய் என்னன்னு கேளு. அவன் பாட்டுக்கு துளசியை பார்க்க போயிட போறான். அவர் மட்டும் துளசிய பார்க்க போற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் அப்படியே கொடிச்சு கொதறிடுவேன். எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. போய் அவனை என்னன்னு கேளு. போ. நான் அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் பேங்காக் கிளம்புறேன். வரத்துக்கு ஒரு வாரம் இல்லை 10 நாள் கூட ஆகும். வேலை முடிஞ்சோன்னு வந்துடுறேன். இருங்க மாமா, இப்ப எதுக்காக நீங்க பேங்காக் போறீங்க? ஏன் நான் எதுக்காக போறேன்னு தெரியாதா? சரி, என் வாயாலே சொல்லணும், அவள் தானே சொல்கிறேன்.
துளசி அங்க வழி தெரியாம மொழி தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறேன். போதுமா? ஏன் செல்வா, நீ என்ன பேங்காக் மொழி படிச்சிருக்கியா என்ன? இல்ல பல வருஷம் பேங்காக்ல இருந்து பல வழியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? எனக்கு தெரிஞ்சு நீ பேங்காக் மொழி படிச்ச மாதிரி தெரியல, பேங்காக்ல வளர்ந்த மாதிரி தெரியல. ஏன் தாமரை, உனக்கு ஏதாவது தெரியும்? போதும், ரொம்ப ஓவரா இருக்கு. உங்க 2 பேரோட எனக்கு பயங்கர நக்கலா பேச தெரியும். ஆனா நீங்க என் அம்மா, மரியாதை கொடுக்கணும்ல, அதான் மரியாதை கொடுக்குறேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாமா, நீங்க இப்ப பேங்காக் போக கூடாது. ஏய், எதுக்கிட்டி போக விட மாட்டேன்? நான் எதுக்காக தடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியலையா? சரி, நான் உங்களுக்கு இப்ப தெளிவா புரியுற மாதிரி விளக்கமாவே சொல்றேன். அங்க துளசி புருஷன் இல்லாம தனியா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அங்க போறது எனக்கு ஒண்ணும் சரியா படல. அது மட்டும் இல்ல, நீங்க அவ புருஷனை தேடி பேங்காக் போற மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? வேற எப்படி தெரியுது? நாங்க 2 பேரும் என்ன ஒண்ணா போய் அங்க ஒட்டி உறவாடி குடும்ப அர்த்தம் வளர்த்துருதா? என் மேல நீ சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறியான்னு கேட்டேன். ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் அவ மேல பரிதாபப்பட்டு போற மாதிரி தெரியல, சலனப்பட்டு போற மாதிரி இருக்கு. அடி செருப்ப கழட்டு. புத்தி ஒண்ணு விட்டு போக மாடி. தப்பு செய்யணும்னா அவளை தொடணும்னா இங்க இருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பேங்காக் போகணுன்ற அவசியம் கிடையாதுடி. தப்பு செய்யணும்னா அந்த கருமத்தை இங்கே செஞ்சுட்டு போகலாம்ல. ஏய் ஏய், என்னடா பேசுற? உன்னை பெத்த தாய் நான் இங்க எதிரில தான் நின்னுட்டு இருக்கேன். தெரியுமா? அதனால தான் நான் கொஞ்சம் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இவ கேட்ட கேள்விக்கு நான் வேற விதமா தான் பதில் சொல்லுவேன். தாமரை, நம்பிக்கை வேணும். வாழ்க்கைனா முதல் நம்பிக்கை இருக்கணும். நம்மளுக்கு வேண்டிய மனுஷங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். இல்ல நீ கூட வெளியே ஷாப்பிங்க்கு போற, கோயிலுக்கு போற, பியூட்டி பார்லருக்கு வர, போயிட்டு லேட்டா வர, அதுக்காக நீ ஊர் சுத்தி யாரோ கூட தப்பு பண்ணிட்டு வரன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, ஏன் தாமரை, ஏன் பொண்டாட்டி அவன் நல்லவ, அவ தப்பு செய்ய மாட்டான் நான் நம்புறேன்ல, அதே நம்பிக்கை உனக்கும் வேணும். மாமா, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரிஞ்சு தாண்டி பேசுறேன். என்ன வலிக்குதா உனக்கு? அப்படியே கேட்ட உடனே அப்படியே உன் குரலாம் மாதிரி கண்ணுல கண்ணீர்லாம் வருது. அப்ப நீ பேசுற வார்த்தைக்கு நான் அடிச்சா தான் வலிக்கும், வெட்டினா தான் வலிக்கும்ன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம வார்த்தை தப்பான வார்த்தை வரும்போது அதை விட பல மடங்கு அதிகமா வலிக்கும்டி. Thank you.